வணக்கம் மக்களே, இது ரமிளாவின் ஆர்கானிக் கார்டன். இன்றைக்கி நம்ம கார்டனில் வந்து வெள்ளைக்கரை தாங்க அறுவடை பண்ண போகிறோம். இது குறைஞ்சபட்சம் எப்படியும் ஒரு 6-7 வாட்டி நம்ம அறுவடை பண்ணியாச்சுங்க. அவ்வளோ சூப்பரான கீரை இது. வேலூர் விதத்திழால் தான் எனக்கு சின்னதாக ஒரு கட்டிங்கு தான் கொடுத்தாங்க. அதை வாங்கின்னு வந்து 15 லிட்டர் கேனில் தான் வச்சேன். அவ்வளோ சூப்பரான அறுவடை. இதே ஒரே ஒரு தொட்டிலே நம்ம அடிக்கடிக்கு நம்மளுக்கு ஆர்வஸ் கிடச்சின்னே இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக நம்ம ஆர்வஸ் பண்ணி காட்டுறோம். இதில் என்ன ஒரு அதிசயம்னா, நம்ம இதை ஆர்வஸ் பண்ணி வந்து 3 வாரம் தான் ஆகுது. அந்த 3 வாரத்தில் பார்த்திங்கன்னா அசுர வளர்ச்சின்னே சொல்லலாங்க. என்ன அசுர வளர்ச்சின்னு நீங்களே பாருங்கள், எவ்வளோ நீட்டு பாருங்கள். இதை பார்க்குறப்ப எனக்கு வந்து சின்ன வயசில் எங்கள் ஊர்லலாம் கிணத்துல நாங்கள் கயிறு போட்டு தண்ணி எடுப்போம். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே அப்படின்ற மாதிரி அந்த நாள் ஞாபகம்லாம் வந்துடுச்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எங்களுடைய இந்த நீட்டு வந்து எங்களுடைய கோழி குண்டையே மிஞ்சிச்சுன்னு தானே சொல்ல முடியும். அங்கே பாருங்கள், ஓவர்டேக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ நீட்டுங்க இது நாங்கள் வந்து கவனிக்கவே இல்லை இது இவ்வளோ நீட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. எங்கள் ஹஸ்பண்ட் தான் பார்த்துட்டு, என்னம்மா கீழே வரலும் போயிடுச்சுமா, ரோட்டில் இருக்கிறவங்க யாருன்னா பிடிச்சி இழுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னவர் தான் எங்கள் அப்புறமே நான் ஓடி பார்க்க ஆரம்பித்தேன். உடனே அங்கேருந்து நம்ம இது இருக்குது இல்லையா, பழம்லாம் அறுக்கிற கொம்பு இருக்குது, அதை நம்ம வச்சுட்டு இன்னாண்ட வலிச்சு போட்டு தாங்க நம்ம இதை ஹார்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டோம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது ஒரு மெடிசன். என்ன மெடிசன்னா, பெண்களுக்கெல்லாம் வெள்ளைப்படுது இல்லையா, அதில் வந்து இந்த வெள்ளைக்கீரை, வெள்ளை வெங்காயம், வெள்ளை பூண்டுன்னு சொல்லுவாங்க. இது 3ஐயும் சேர்த்து நம்ம இதை சமைச்சு சாப்பிட்டா அந்த வெள்ளைப்படுறது நிற்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கர்ப்பப்பையில் இருக்கிற புண்ணு, வாழ்வு புண்ணு, குடல் புண்ணு எல்லாம் இதை ஆற்றுங்க. அவ்வளோ மெடிசன் உள்ள இந்த வெள்ளைக்கீரை பாருங்கள், ஒரு தட்டு நிறைய பிடிச்சிச்சு. இது மட்டும் இல்லை, இந்த கீரை மட்டும் சில பேர் சாப்பிடுவாங்க. கீரை மட்டும் இல்லைங்க, இது தண்டு, இளந்தண்டு தான். அந்த தண்டோட கீரையோடு சமைச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து இந்த முத்தின தண்டையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு, இதை ஏன் அப்படியே நான் எடுக்கிறேன்னா, முத்தின தண்டு எல்லாமே எடுத்துகிட்டு இந்த பிஞ்சு தண்டு இருக்கு இல்லையா, அதையும் இந்த கீரையோடு சேர்த்து தான் நம்ம சமைக்க போகிறோம். அப்படி சமைச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பால் வருங்க, அதனால் இந்த பாலில் நம்ம அலசிட்டு சாப்பிட்டா தப்பே இல்லை. அந்த பால் நம்மளை ஒன்றும் பண்ணாது. அடுத்தது ஒரு கீரை தாங்க அறுவடை பண்ண போகிறோம். அடுத்தது பாருங்கள், பக்கத்தில் வந்து வெள்ளை தண்டுக்கு கீரைன்னு சொல்லுவாங்க, அதாவது பச்சை தண்டு கீரைன்னு சொல்லுவாங்க. தண்டு கீரை நல்லா சிகப்பாக தானே இருக்கும். இது பாருங்கள், பச்சை தண்டு கீரை அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த விதை வச்செல்லாம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் அவ்வளோ சூப்பராக முளைஞ்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவியெல்லாம் சாப்பிட்டு போச்சு. சரி, கொஞ்சம் போட்டிருக்காளே அவளுக்குன்னு சொல்லிட்டு மனசாட்சியை வந்து கொஞ்சமாக நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க போல இது கீரை. அதனால் இந்த கீரையை நம்ம கொஞ்சம் எடுத்துப்போம். இது தாங்க சிகப்பு தண்டு கீரை. ஏன்னா இது குட்டியாக தான் இருக்குது, மேலே வந்து பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குது. அதனால் சரி, நம்ம கீரையை மட்டும் நம்ம கட் பண்ணிட்டு தண்டு அடுத்தது நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் இன்னொரு வாரம். அது பார்த்தா நம்ம தோட்டத்தை பார்த்தா கோவக்காய்க்கு நம்மளுக்கு பஞ்சமே இல்லைங்க. வாரத்தில் 3 நாள் 4 நாள் நம்ம டெய்லியும் கோவக்காய் அறுத்துக்கினே தான் இருப்போம். டெய்லின்றது வந்து எது முத்தி போய்க்குதோ அது 2-3 காய் எடுத்துருவோம். மீதி வந்து வாரத்தில் ஒரு 6-7 காய் வந்து நம்மளுக்கு கிடச்சினே இருக்கும். அது எல்லாமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை வாரத்தில் ஒரு நாள் எடுத்து என்ன பண்ணுவோம், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கேசரி பவுட்ரு போட்டு எண்ணெயிலே போட்டு வறுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் பாருங்கள், நம்ம தோட்டத்தில் வந்து நம்ம 4 பேர் இருக்கிறோன்னா நம்மளுக்கு எதுனா ஒரு செடி வச்சு நம்ம ஒரு காய்னா ஒரு கோவக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், அதில் ஒரு 2-3 செடி வச்சு கோவக்காய் 1 இருந்தாலே போதுங்க. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கினே இருக்கலாம். அந்த மாதிரி 4 பேர் இருக்கிற இடத்துல ஒரு செடி வச்சு நம்ம அறுக்கிறப்போ நம்மளுக்கு ஆர்கானிக்காக நம்மளுக்கு சாப்பிட்றப்போ அவ்வளோ மனசு நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த இட்லி கொத்து சொல்லவே வேணாங்க. இதுவும் நம்மளுக்கு வாரத்தில் எதுனா ஒரு கொத்து 2-3 கொத்து நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா வெள்ளை பட்ரோஸு, ரெட் கலர் பட்ரோஸு. இது வந்து சென்னை மாடித்தோட்ட குரூப்லேருந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க. அதுவும் சூப்பராக தான் நம்மளுக்கு நிறைய வந்துட்டு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா செம்பருத்தி. இதுவும் சொல்லவே வேணாங்க. செம்பருத்தின்றது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக செம்பருத்தி, மல்லி இது 2மே டெய்லி எனக்கு கிடச்சிட்டே இருக்கும். பூ சொல்லவே வேண்டாம், ரெகுலராக நான் பறிச்சிட்டே இருப்பேன். அடுத்தது இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் கனகாமரம் தாங்க. இது வந்து ஒரு நாள் விட்டு நம்ம பறிப்பேன். இந்த வீடியோன்றதால அன்றைக்கி கொஞ்சம் பறிக்கிறேன். இது என்ன பண்ணி எல்லாத்தையும் மல்லி, கனகாமரம் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன். கனகாமரத்தை மட்டும் ஃப்ரிட்ஜில், மல்லி வந்து அன்னட இது சரியாக போயிடும். என்றைக்கு கொஞ்சம் நிறைய மல்லி இருக்குதோ அது கனகாமரத்தோட கட்டி நம்ம தலையில் வச்சுப்போம். இது பார்த்திங்கன்னா கோழிக்கொண்ட அவரை தாங்க, அவரைக்காய். இது வந்து மெலிசாக இருக்குது. பல்லாவரம் சந்தையில் வாங்கிட்டு வந்த விதை. 5 போட்டால் 2 செத்து போச்சு, 3 தான். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இதில் வந்து 3 காய் இருக்குது. இன்னும் ஒரு செடியில் 1 காய், இன்னொரு செடியில் 2 காய், மொத்தம் இன்றைக்கி 6 காய். அது வந்து நான் அறுக்கிறவங்க கிட்டே காட்டில் அண்ணாண்ட இருக்குது. இது பாருங்களேன், எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு காய் அறுக்குது. அடுத்தது கொஞ்சோண்டு இது கனகாமரம் இருக்குது. அந்த கனகாமரமாக நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து 3வது கனகாமரம் தாங்க. அதில் 2 தண்டுக்கீரை இருக்குது. அதே நம்ம எடுத்துப்போம். ஏன்னா குட்டி தொட்டி இல்லையா, தாங்காது. ஓகேங்க.
வீடியோ எண்டுக்கு வந்துட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு ஃபுல்லாக நம்ம வந்து வெள்ளைக்கீரை, சிகப்பு தண்டுக்கீரை, பச்சை தண்டுக்கீரை, கொஞ்சம் பூ, செம்பருத்தி, இட்லி கொத்து, மல்லி, கனகாமரம், அடுத்தது பார்த்திங்கன்னா காயில் பார்த்திங்கன்னா அவரைக்காய், நம்ம கோவக்காய். இதாங்க நம்மளுக்கு இன்றைக்கி 6 வயசு. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பப்போ நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம் மக்களே.